வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸி அமர் அஃபிஷியல். இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எதுனா, இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட போகின்ற பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த இனிஷியல் பிரச்சனை. சரிங்களா? இந்த இனிஷியல் நேற்று கூட நான் போட்டிருந்தேன், என் குழந்தையுடைய பேரை போட்டு எனக்கு என்னுடைய இனிஷியலை போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஃபஸ்ட் நேமில் சிங்கிள் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அது எடுக்காது, திருப்பி நீங்கள் ரீடைரக்ட் தான் பண்ணும். ஸோ அது மாதிரி கண்டிஷனில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தையுடைய இனிஷியலை போடணும். பின்னாடி கூட போட்டுக்கலாம். இன்றைக்கெல்லாம் ஆதார் கார்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலை எல்லோரும் பின்னாடி தான் போடுறாங்க. அங்கேயும் புள்ளி வைக்கிறதுலாம் இல்லை. சரிங்களா? அப்படி புள்ளி வைக்காமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் குழந்தை பேர் ருத்ரதேவ். சரிங்களா? என் பேர் அமர்நாத் உங்களுக்கு தெரியும். நான் என் குழந்தைக்கு ருத்ரதேவ்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? இதை ஒரே பேராக நான் கொடுக்கணும். சரிங்களா? அதாவது தெரியணும், தனியாக தெரியணும், ருத்ரதேவனு வரணும். சரிங்களா? ஸோ ஏக்கு முன்னாடி புள்ளி மட்டும் இருக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா, நான் ஃபஸ்ட் நேமில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ருத்ரதேவன் எழுதிடுவேன். சரிங்களா? இதே என் குழந்தைக்கு பேர் ருத்ர தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவேன்னா, மிடில் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் விட்டுருவேன். சரிங்களா? ஃபஸ்ட் நேமில் என்ன பண்ணுவேன்னா ஸ்பேஸ் ருத்ரா போட்டுட்டு கடைசி லாஸ்ட்டில் போயிட்டு தேவன் போட்டுருவேன். சரிங்களா? ஸோ இதை இன்னொரு விஷயத்தில் எழுதலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் நேமில் ருத்ரான்னு போட்டு செகண்ட் நேமில் தேவன் போட்டு இனிஷியலை பின்னாடி போட்டிங்கன்னா லாஸ்ட் நேமில் கொண்டு போய் போட்டுடலாம். சரிங்களா? இந்த 3 ஆப்ஷன். ஓகேங்களா? இதுதான். இது சிலருக்கு 3 பேர் இருக்கும். விஜயகுமார் அமரன் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணுவீங்க, விஜயா ஃபஸ்ட் நேம்லேயும், குமார் அடுத்த நேம்லேயும், அமரன் அடுத்த நேம்லேயும், லாஸ்ட்லேயும் போட்டுடலாம். ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படி போடலாம். 3 பேராக இருந்தால். சரிங்களா? ஸோ சிங்கிள் லெட்டராக ஃபஸ்ட்டு நேமில் வந்துச்சுன்னா வரவே வராது. சரிங்களா? சிங்கிள் லெட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா வரவே வராது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேர் உங்கள் குழந்தைக்கு இனிஷியல் கொடுக்க போகிறீங்க. இப்போ ஏன்னு போட்டிங்களே, போட்டு ஒரு டாட் வச்சு பாருங்கள். சரிங்களா? போட்டு ஒரு டாட் வச்சுருங்க. வச்சுட்டு ருத்ரதேவன் அடிச்சு பாருங்கள். அதாவது உங்கள் குழந்தையுடைய பேர் சொல்ல வரேன். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எப்படி ஸ்பேஸ் வேணுமோ அந்த மாதிரி. சரிங்களா? மிடில் நேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயமே இல்லை. 2ஆக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சரவண குமார், வசந்த் குமார், அந்த மாதிரி தான் குமார் அப்படி தான் வரும். அதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஊரில் உள்ள பேர் ஃபுல்லாக எல்லாம் கம்பைனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா, வரக்கூடாதா, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வராது. என் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் கூட டெசிமல் பாயிண்ட் வச்சு ருத்ரதேவ் தான் இருக்குது. அதை கூட நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னா, ருத்ரதேவ்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி போட்டு கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு ருத்ரதேவன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களே, இதனால தான் சொன்னேன். ரொம்ப பேர் கன்ஃபியூஷனாக இருந்துக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? சில குழந்தைகளுக்கு 2 இனிஷியல் வந்திருக்கும். அந்த கண்டிஷனில் விஎன் சுரேஷ் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் நேமில் ஸ்பேஸ் என் அப்படி போட்டுட்டு செகண்ட் நேமில் போடுங்க, இல்லைன்னா லாஸ்ட் நேமில் சுரேஷ்னு போட்டு விட்ருங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதலாம். ஸோ சிலருக்கு பின்னாடி போடணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நேமை போட்டுட்டு லாஸ்ட் நேமில் இதை போடுங்க. இனிஷியலை பெரும்பாலும் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பின்னாடி போட ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மிஸ்மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிலாம் மட்டுமே புள்ளி இல்லாமல் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நேமில் போட்டு அந்த குழந்தையோட பேரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதில், இல்லைனா ஃபுல் நேமை கூட அதில் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஸ்பேஸ் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் மிடில் நேம் லாஸ்ட் நேம் சூஸ் பண்ணணும். அதர்வைஸ் எனக்கு ஸ்பேஸ் எங்கேயுமே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் நேம்லேயே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். சரிங்களா மக்களே? ஸோ மக்களே, இவ்வளோ தான் இந்த டீட்டெயில் சொல்லிட்டேன். ஓகே மக்களே, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ யாருக்கு கொடுக்க வேணாம்னு இதுக்கு சொன்னதில்லை, கொடுத்துருக்காங்க. ரொம்ப பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபில்லிங் பண்ணி தருகிறேன். சரிங்களா? ஆனால் அவசரப்படுத்தாதீங்க. ஏன்னா நம்ம மற்றபடி டெய்லி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிற ஆள்லாம் இல்லை. நம்ம ஒரு நாள் இங்கே இருந்தால் ஒரு நாள் நம்ம அவுட் சைடில் வெளியே போவேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நான் பண்ணி கொடுப்பேன். இன்னொன்று ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுது. சரிங்களா? ஸோ அதனால்
பொறுமையாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்த சொல்லணுன்னா கூட நான் பொறுமையாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயும் எக்கச்சக்க மக்களுக்கு புரிய மாட்டுது. ஏன்னா பாதி அளவு வீடியோ நீங்கள் பார்க்குறதே இல்லை. ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் எங்கேயாவது சொல்லிட்டேன்னா அதை பார்த்துருப்பீங்க. அதர்வைஸ் அப்படியே தள்ளிட்டு போயிடுவீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல மக்களே. நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியுது. ஸோ ஓகே மக்களே, நமக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் ஓகே, இன்னமும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் குழந்தைக்காக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் குழந்தை அனைவருக்கும் அட்மிஷன் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் கங்க்ராட்ஸ். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.